ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டாக்கை எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் அனலைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் தான். ஒரு ஸ்டாக்கை இந்த ஆர்டரில் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் இருக்கிற டெக்னிக்கல் வியூஸ், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகிருக்குதுன்றது தெரியும். ரெண்டாவது ட்ரெண்டு, இது லோ, இது ஹை. இப்போ இதோட ட்ரெண்டை ட்ராப் பண்ணுறோம். லோவிலேருந்து ஹை வரைக்கும் இது ஒரு வேவ்ஸ் பேட்டர்னில் மேலே போயிட்டு இருக்குது. இந்த வேவ்ஸ் பேட்டர்னில் இங்கேருந்து மேலே போயிருக்கு. இது ஒரு அப் ட்ரெண்டு, இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு. இப்போ இந்த டவுனில் வந்து கரெக்ஷன் இதுக்கு பேர். இந்த கரெக்ஷன் மேலேருந்து கீழே வந்திருக்கு. இப்போ இந்த கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சான்றது தான் இப்போ முக்கியமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டாக் அனலிசிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டவுனுக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் ஆகும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி அந்த வந்திருக்கு. நல்லா கவனிச்சா தெரியும். இந்த இடத்துல ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்ததுனால இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆகுமா இந்த முதற்கொண்டு நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டு புல்லிஷ் ஆகுமான்றதை பார்க்கலாம். இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ புல்லிஷ் கரெக்டாக வந்து இங்கே புல்லிஷ் ஆகுது. ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி அந்த வந்திருக்கு. இங்கேருந்து புல்லிஷ் ஆனாலும் இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் ஆனால் தான் இங்கேருந்து புல்லிஷே ஆகும். அப்படி ஏற்கனவே ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் பண்ணால் தான் மேலே போகும். இது வந்து நமக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் டெக்னிக்கலாக இன்னும் அனலைஸ்க்கு வீக்லி சார்ட்டில் போனால் இன்னும் தெளிவாக தெரியும். வீக்லி சார்ட்டில் போகலாம். இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த மார்க்கெட் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த இடத்த இப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்சி. இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு ரெசிஸ்டன்சியாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்சி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்சி பிரேக் அவுட் பண்ணால் தான் இங்கேருந்து மேலே போகும். இப்போ என்னென்னா மந்த்லி சார்ட்டில் ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்துருச்சு. ஆனால் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்டே ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடம் ஒரு ரெசிடென்சி. இது பேர் வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் ஆனாலும் ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெசிடென்சி இருக்குது. இந்த ரெசிடென்சி ஹிட் பண்ணி மறுபடியும் கீழே வந்துடும். அப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறது ஒரு ஃபேக் பிரேக் அவுட், அதாவது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண மாரி இருக்கும். ஆனால் வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் மந்த்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்காது. மந்த்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த இடத்த நம்ம பிரேக் அவுட்னே கன்சிடர் பண்ண முடியும். மந்த்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி சார்ட் முடியும் போது வீக்லியில் ஒரு நல்ல ரிவர்ஸலுக்கான கேண்டில்ஸ்டிக், அதாவது வந்து இந்த கோட்டு கீழே இந்த ரெசிடென்சி இருக்குல்ல, இந்த ரெசிடென்சி கீழே போகாமல் இங்கேயே ஒரு க்ளோசிங் வச்சு ரிவர்ஸலுக்கான கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். அந்த டைமில் கரெக்டாக இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கேண்டில்ஸ்டிக்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம லாஸை தவிர்த்து ப்ராஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதையும் இப்போ அனலைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் என்னென்னா, எப்பயுமே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து இந்த நெக்லைனில் வந்து நிற்கும். ஒரு ஹிட் பண்ண ஒரு ஃபேக்கான ஒரு இது பண்ணுறதுக்காக நான் ரிவர்சல் ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த நெக்லைன் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். இது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டாக் அனலைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரியெல்லாம் ஸ்டாக் அனலைஸ் பண்ணாக்கா நம்ம லாஸை தவிர்த்துடலாம். இந்த இடம் பாருங்கள், நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ரைட் ஷோல்டரும் இந்த லெஃப்ட் ஷோல்டரும், அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி லாஸை தவிர்க்க இங்கே ஒரு நல்லா இந்த எடிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி இருக்குது. இந்த
கேண்டிலும் வந்ததுக்கப்புறம் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதாவது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில். அப்போ இந்தமாரி இடத்துல நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ தவிர்த்துடலாம். இங்கேருந்து கீழே வரப்போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கேயே தெரிஞ்சிச்சு. இந்தமாரி இடத்துலலாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறத தவிர்த்துடலாம். அது கீழே வரப்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் கீழே வந்துடுச்சு. அதேமாரி இங்கே கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனதான், அது வந்து ரிவர்ஸலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆனதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இங்கேருந்து புல்லிஷ் ஆகும். ஒரு ஸ்டாக்கை இப்படி தான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இந்தமாரி அனலைஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கும். நம்ம லாஸை தவிர்த்துடலாம். இந்தமாரி ஒரு ஸ்டாக் அனலிஸ்ட்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு பாய் பாய் சொல்லிக்கிறது டியர் ட்ரேடர். நன்றி, வணக்கம்.